அதிகாரம், எண்ணெய், அரசியல், கியூபா முதல் வெனிசூலா வரை உலக அரசியலை சற்று ஆழமாக கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. அமெரிக்கா எங்கு ஜனநாயகம் பேசுகிறதோ அங்கு ஏதோ ஒரு அரசியல் அல்லது பொருளாதார லாபம் மறைந்திருக்கும். அது எண்ணெயாக இருக்கலாம் அல்லது உலக ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியாக இருக்கலாம். இந்த கதை புதிதல்ல, பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருகிறது. கியூபா இதற்கான முதல் எடுத்துக்காட்டு. 1959 ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி வந்தபோது அமெரிக்க கட்டுப்பாட்டை அவர் மறுத்தார். சோசலிசத்தை தேர்ந்தெடுத்தார், ரஷ்யாவுடன் நட்பு வைத்தார். அதற்கான தண்டனை 60 ஆண்டுகளுக்கும் மேலான பொருளாதார தடைகள். ஒரு சிறிய தீவு நாடாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக வந்தால் இப்படித்தான் என்று உலகத்துக்கே ஒரு பாடமாக கியூபாவை மாற்றினார்கள். ஈரானின் கதை சற்று வேறு. ஒரு காலத்தில் அமெரிக்காவின் நெருங்கிய நண்பன். ஆனால் 1979 மக்கள் புரட்சி வெடித்து, எங்கள் நாட்டை நாங்களே ஆள்வோம், எங்கள் எண்ணெய் எங்களுக்கே என்று சொன்ன நாளிலிருந்து ஈரான் எதிரி நாடாக மாறியது. இன்று வரை தடைகள், மிரட்டல்கள், போர், பயம். ஈரான் செய்த பெரிய குற்றம் ஒன்றே அமெரிக்க கட்டுப்பாட்டில் இருக்க மறுத்தது. ஈராக் கதையோ இன்னும் கொடூரம். மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸ் என்ற பெயரில் 2003 போர். பின்னர் உலகம் அறிந்த உண்மை என்ன? அப்படி ஒரு ஆயுதமே இல்லை. ஆனால் இருந்தது எண்ணெய், இருந்தது மத்திய கிழக்கின் அரசியல் முக்கியத்துவம். ஒரு நாடு சிதைந்தது, இலட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த போருக்கான நியாயம் இன்னும் கேள்விக்குறிதான். இப்போது அதே மாதிரியான கதை வெனிசூலாவில் நடக்கிறது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு. ஆனால் அமெரிக்காவுக்கு எதிரான அரசு, ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கம். உடனே தடைகள், அரசியல் அழுத்தம், ஜனநாயகம் இல்லை என்ற குற்றச்சாட்டு. மக்கள் துன்பப்படுகிறார்கள். ஆனால் அந்த துன்பத்துக்கான உண்மையான காரணத்தை உலகம் பேசத் தயங்குகிறது. அமெரிக்கா மட்டும் கெட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாகச் சொல்லலாம். ஜனநாயகம் என்பது சில நேரங்களில் அதிகாரத்துக்கான அழகான வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாடு நாங்கள் எங்கள் வழியில் செல்வோம் என்று சொன்னால் அந்த நாடு உடனே பிரச்சனை நாடாக மாறிவிடுகிறது. கியூபா, ஈரான், ஈராக், வெனிசூலா நாடுகள் வேறு, காலங்கள் வேறு. ஆனால் கதை ஒன்றே: எண்ணெய், அதிகாரம், உலக அரசியல். இறுதியில் விலை கொடுப்பது சாதாரண மக்கள். செய்திகளை மட்டும் நம்பாமல் அதன் பின்னால் இருக்கும் அரசியலை புரிந்து கொள்ள முயன்றால்தான் உலகம் உண்மையாக புரியும்.